கோயிலில் வந்துட்டு ஒரு விக்கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விக்கிரகத்தை பர்டிகுலர் கெமிக்கலாக பண்ணியிருப்பான். இப்போ பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, ஐ எம் டாக்கிங் அபவுட் வெரி ஓல்டு. தமிழன் ஃபர்ஸ்ட்டு கோயில்கள் கட்டின விதம் எப்படியோ அதுதான் ஒரிஜினல். நார்த் இந்தியாவில் அந்த ஒயிட் கல் யூஸ் பண்ணுவாங்க. இட் கண்டென்ட் ஆஃப் மோர் சார்கோல் அது சுண்ணாம்பு அதிகம் இருக்கும், அது ஒர்க் ஆகுறது இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் யூஸிங், அது வேண்டாம். ஏன்னா நம்மகிட்ட காப்பி அடிச்சப்போ அவன் பண்ண வேலைங்க அதெல்லாம். இப்போ தமிழ் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா, இப்போ சூரியனுடைய எனர்ஜி நம்ம பாடிக்கு வேணும் அப்படின்னா ஒரு லிங்கத்தை கிரியேட் பண்ணுவான். ஒரு கல் அவ்வளோதான், அதுக்கு லிங்கம்ல ஒரு ஷேப் கொடுத்தான் அவ்வளோதான். அதை கிளீனாக ஃபினிஷ் பண்ணான். அந்த கல்லை வந்துட்டு அலுமினியம் ஆக்சைட்ல பண்ணான், மாணிக்கன்ற ஸ்டோன்ல பண்ணான். எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்டெப்த் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஆக்சைட் ஸ்டோன் மேல தண்ணி விழுந்தா ஹைட்ரஜனே கன்வெர்ட் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஹைட்ரஜன், சன் இஸ் ஆல்சோ ஹைட்ரஜன். சன் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி வச்சுக்கோ. அது ரிசீவ் பண்ணும்போது அது மேலே தூசி எல்லாம் இருந்தால் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணாதுன்னு அபிஷேகம் பண்றது, பால் போடுறதுன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ண, அவ்வளோதான். இட்ஸ் அ கிளீனிங் ப்ரோசஸ். கிளீன் பண்ண பிறகு அது என்ன பண்ணும், அதுவும் ஹைட்ரஜன், சன் ஹைட்ரஜன், சன் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கு தான் தண்ணி விடுறது எப்பயுமே மேலே. இப்போ வெறும் கல்லை வச்சு சும்மா தண்ணி விட்டுன்னு இருக்கான், அல்ல அது ரூபி ஸ்டோன் இல்லை, அது புரிஞ்சுங்களா, நார்மல் கல்லை யூஸ் பண்ணியிருக்கான். அந்த ரூபி ஸ்டோன் மேலே தண்ணி விடும்போது ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகும். இதுவும் ஹைட்ரஜன், சன் எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணி வச்சுக்கோ. ரிசீவ் பண்ணும்போது அது மேலே தூசி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ரிசீவ் பண்ணாது, அதுக்காக கழுவணும், அவ்வளோதான். கழுவின பிறகு அது மேலே எனர்ஜியை ரிசீவ் பண்ணி வச்சுக்கோ. அந்த ரிசீவ் பண்ணிருக்க எனர்ஜி நம்ம பாடிக்கு வரணும். அதுக்கு அதை வைப்ரேட் பண்ணணும். வைப்ரேட் பண்ணுறது 6 கால பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 6 வாட்டி மேலே தள்ளலாம் அடிச்சு வைப்ரேட் பண்ணான். வைப்ரேட் பண்ண பிறகு அந்த எனர்ஜி நம்ம பாடிக்கு வரதுக்கு கற்பூரத்தை காமிச்சா. லைட் வில் டிராவல் 3 lakhs kilometers per second நம்மளுக்கு தெரியும். லைட்டை காமிக்கும் போது 3 lakh ஸ்பீடில் அந்த எனர்ஜி வெளியே வருது. நம்ம அங்கே பார்க்க மாட்டோம், எங்கேக்கா கதை பேசிட்டு இருப்போம், அதுக்கு தான் பெல் அடிக்கிறது. பூஜை பண்ணுறாமா நாங்கள் பார்க்குவோம், உங்கள் பர்டிகுலர் சக்கரத்துக்கு சப்ளை ஆகும். சக்கரம் இருக்கான்னு கேட்கலாம். சக்கரம் வந்துட்டு நீங்கள் யோகா பண்ணால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா யோகா பண்ணி பார்த்துட்டா எதுவும் தெரிய மாட்டேங்குது. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, கெர்லியன் ஃபோட்டோகிராஃபின்ற கேமரா இருக்கா, அதில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்கள் சக்கரத்தை பார்க்கலாம். ஓல்டன் டேஸ்ல அவன் 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்த அந்த காலத்தில் நேக்கடையிலே அந்த சக்கரத்தை பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு என்ன பண்ணா, அந்த சக்கரம் எது வீக் ஆகுதோ அந்த ப்ரானிக் ஹீலிங் டெக்னிக்ல எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அவங்க பாடிக்கு அப்ளை பண்ணி கிளென்ச் பண்ணி சீல் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த கோயிலெல்லாம் தேவைப்படல. இவன் 60ல 100க்கு வந்துட்ட பிறகு எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியல, சக்கரத்தை பார்க்க முடியல. அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டா, கோயில்களை கட்ட ஆரம்பிச்சான். அப்படிதான் கோயில்கள் வந்தது. ஓகே, கோயில்கள் வந்தப்ப என்ன பண்ணா, அது எதுக்காக பண்ணா, மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு உடம்புல அந்த எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பர் இருந்தால் அவங்க நல்லா வாழ்வாங்க, அவ்வளோதான். அந்த கான்செப்ட்ல தான் பண்ணுது. இதுக்கு சம்ஸ்கிருதமோ வேறு மொழிகளோ தேவையில்லை. என்ன மொழியில் சொன்னாலும் ஒன்றும் ஆறுதில்லை, வேறு சத்தம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த எனர்ஜி நம்ம பாடிக்கு ரிசீவ் பண்ணுறது தான் கோயில்கள். வரேன். இந்த கோயிலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், சிவன் கோயிலுக்கு போகிறேன். சிவன் கோயிலில் போயிட்டு அதெல்லாம் பார்க்குறேன், எனர்ஜி என் சக்கரத்துக்கு சப்ளை ஆகிடுச்சு, என் பாடியில் ஹாராக்கெல்லாம் அந்த எனர்ஜி வந்துடுச்சு. ரிசீவ்டு எனர்ஜி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்கிறது. கோயிலுக்கு போனோடனே வேற எங்கேயும் போகாத, நேரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த எனர்ஜி வீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வீட்டிலேருந்து போகும்போதே பூஜை ரூமில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு போகணும். நீங்கள் உள்ளே வந்த உடனே அதை ரிசீவ் பண்ணும் உங்கள் பாடியில். அது மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணும். நீங்கள் கற்பூரத்தை பூஜை பண்ணணும். வந்தோடனே இந்த கற்பூரத்தை கொட்டிட்டு எல்லா ரூமுக்கும் நீங்கள் காட்டிட்டு வரப்போ உங்கள் பாடியில் இருக்கிற எனர்ஜி எல்லா ரூமுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். புரிஞ்சுங்களா? டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு த ரூம் இஸ் கெட், அதாவது உங்கள் வீடு எனர்ஜைஸ் ஆகும். அப்போ எல்லாரும் பாடி மைண்ட் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இவ்வளோதானே தவிர அங்கே சான்ஸ்கிரிட்ல சொன்னா உங்களுக்கு இந்த சக்தி வரும், அதெல்லாம் வெறும் போய் ஏமாத்தவில்லை. ஓகே, இப்படி ஒவ்வொரு கோயில்கள்லையும் ஒவ்வொரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க கொண்டு வர எனர்ஜி அங்க கொடுக்குறீங்க, ரூமுக்கு வீட்டுக்கு கொடுக்குறீங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ்னு போறீங்க. நீங்க கோயிலுக்கு போறப்ப என்ன பண்ண தெரியுமாம்மா, கோயில் உள்ள என்ட்ரு ஆகிறீங்க. என்ட்ரு ஆகணுன்னு இது பிரகாரத்தை சுற்றி வரணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் உள்ள என்ட்ரு நவகரத்தை சுற்றணும். அப்புறம் கர்ப்பகுடியை சுற்றணும். அப்புறம் நீ சாமியை நேராக பார்க்க போகணும். எதுக்கு அப்படின்னா, உங்கள் பாடியில் சக்கரஸ் இருக்குது, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் உங்கள் பாடியில் இருக்குது. அந்த கோயிலில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும். நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரும்போது கொஞ்சம் க்ளீன் ஆகும், நவகரத்தை சுற்றும் போது இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகும், கர்ப்பகுடியை சுற்றி வரப்போ க்ளீன் ஆகும். உங்கள் பாடி எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் பூஜை பண்ணிட்ட பிறகு நவகரத்தை சுற்றக்கூடாது, கோயிலை சுற்றி வரக்கூடாது, எனர்ஜி அங்கேயே விட்டு வந்துடுவீங்க. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜாரே ஒன் ரவுண்ட் பண்ணுறீங்க, தீர்த்தா கொடுத்தீங்கன்னு.
சார் தப்பு அது, இட் இஸ் ராங். தட் இஸ் லெஃப்ட் யூ. உங்களுக்கு எவ்வளோ 3 times மினிமம் சொல்லுவான். நீங்க எவ்வளோ வாட்டினா சுத்தலாம், உங்க பாடி கிளீனா வருது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, 9 times. அதுல வந்துட்டு 7 times கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 2 times. ஏன்னாக்கா கேத்து ராகு ரிவர்ஸ் ப்ராசஸ், ரிவர்ஸா சுத்தம், அதனால ஆன்டி கிளாக் வைஸ் 2 times. இப்போ நான் இந்த கும்பகோணத்துக்கு அப்போ சில சிவன் கோயில்ல அம்மன் கோயில்லாம் போய் அந்த கர்ப்பகிரக அந்த நிக்க சொல்லுங்க, எனர்ஜி வந்து நமக்கு லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். என்னது? இப்போ நீங்க தான் சிவன் சார். ஓகே ஓகே. இன்ட்ரா ஆன ஓட்டுங்க நமக்கு லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அது எப்படி பாத்தீங்க நீங்க போண்டா? நோ, ஐ வில் நாட் அக்செப்ட். Don't tell me all these stories. Okay? It's not a story. No. You cannot prove it. You cannot prove it. You cannot show it. எதை காட்ட முடியுமோ, எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் பேசலாம். வேண்டாம். இது சார், நான் சொல்றது காந்தம் உங்க பாடியில போறது எப்படி சார் பாத்தீங்க நீங்க? See, this is strong question. சரி விட்டுருங்க, அப்புறம் பேசலாம். நம்ம 2 பேரும் செப்பரேட்டா பேசலாம். ஓகே, விட்டுருங்க. சப்ஜெக்ட் சென்டர்ல பேசாதீங்க, விட்டுருங்க. ஓகே, உங்கள்ட்ட வந்துட்டு என்ன தெரியுங்களா, உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு நிமிஷம் ஐ எம் கிளியரிங் யுவர் டவுட். உங்களது 10th ஹவுஸ்ல குரு இருக்கிறதுனால கோயில் குளம் அங்க ஏதோ சக்தி இருக்குது, அது நம்ம ரிசீவ் பண்றோம், அதனால இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுதுன்ற கற்பனையில நீங்க இருக்கீங்க. டோன்ட் பி ட்ரீமரி, பி பிராக்டிகல். ஆமா, this is the energy flow. proved sir. இப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு சார். Can you prove that? Yes, it has got a book. It is giving all the details. நீங்க பார்த்துட்டு எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? It is a written statement sir. Statement is available. Sir, honestly, is wasting the time. No, wrong. Don't talk. We'll proceed to the next topic. Okay, ஏன் தெரியுங்களா? See, energy போறது தெரியும், அத வரது விட்டுறலாம் சார். இந்த டாபிக் விட்டுறோம். நெக்ஸ்ட், we don't have much time. yes, ஷில்பசாஸ்திரா புக்ல என்ன கொடுத்திருக்கணும் அதை மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அதை விட்டுட்டு வேற क्वेश्चन கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. அது புக்ல இருக்கு சார். விஸ்வகர்மா மாயாமத்தா புக்கை வாங்கி படிங்க, உங்களுக்கு தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன். நீங்க சொல்றது சொல்லுங்க, நான் அந்த புக் வாங்கி படிக்கிறேன். எந்த புக்ல இருக்கு? நீங்க பண்ணது எந்த புக்ல இருக்கு? வேதாத்ரி மகரிஷி எல்லா புக்கும் படிச்சிருக்கு சார். வேதாத்ரி மகரிஷியை பர்சனலா மீட் பண்ணிருக்கேன் சார். மகரிஷி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வராருன்னு சொன்னாங்க. அவர் வரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த எனர்ஜி வந்து நான் ஃபீல் பண்ணேன். அவர் கீழே இறங்கி வரதுக்கு முன்னாடி அந்த ஹால்ல வந்து அந்த எனர்ஜி சுத்தி. ஓகே, இல்ல எனர்ஜி ஃபீல் பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்க, தட் இஸ் செகண்டரி. ஓகே, இப்போ இங்க யாரு நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா வந்தாருன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க ரூம் போட்டுருவான், ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, ரிசீவிங் இஸ் டிஃபரெண்ட். ஏன் உடம்புல இருந்து போறத பார்த்தேன் அப்படின்றீங்க இல்லையா? நேக்கட் கேள் சார், கேளு. என் உடம்புல இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா வெளியே போறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க சார். எப்போ ஃபீல் பண்ண முடியும்? போறத பார்த்தா தானே ஃபீல் பண்ண முடியும். என்கிட்ட வாங்க, அந்த ஃபீல்ட பத்தி பேசலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட செக் பண்ற நிறைய டெக்னிக் இருக்கு. சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறது வேண்டாம். ஓகே, நோ, இட் இஸ் நாட் இன் தி சப்ஜெக்ட். ஓகே, வெல்கம் டு தி சப்ஜெக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு நான் சொல்றதெல்லாம் வித் ப்ரூஃப் சொல்வேன். ஓகே, நீங்க அன்னபூர்ணேஸ்வரி வர்நாடுக்கு போங்க. உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவான், 100 200 விளக்கு ஏற்றி வைப்பான்.